ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு கப் பச்சரிசி வச்சு அரைச்ச உடனே செய்கிற மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். புளிக்க வைக்க வேண்டாம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த ரெசிபி செய்யவும் ரொம்ப ஈஸி. சைடிஸ் எதுவுமே வேண்டாம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வேறு எந்த மாவு, ரவை, தயிர்னு எதுவுமே சேர்க்க வேண்டாம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் ஒரு கப் அளவுக்கு வந்து பச்சரிசி எடுத்துக்கலாம். நான் இங்கே ரேசன் பச்சரிசி தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு 3-4 நேரம் நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது ஒரு 3-4 மணி நேரம் நம்ம இதை வந்து ஊற வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். ஊற வைக்கிறது மட்டும்தான் டைம். நம்ம அரைச்ச உடனே நம்ம இதை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அரிசி நல்லா ஊறி வந்துட்டு இதில் இருக்க தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். குறப்பெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்ல ஸ்மூத்தாக அரைச்சி எடுக்கணும். அது மாதிரி அரைக்கும் போது தண்ணி அதிகமான அளவு வந்து சேர்க்க வேண்டாம். நான் இங்கே வந்து 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக அரிசி அளந்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வந்து பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம். ஊற வச்ச பச்சை பட்டாணியோ இல்லை ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல மிக்ஸி ஜார், அதே மிக்ஸி ஜார்லேயே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம வந்து தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வந்து அரிசி அரைச்சி மாற்றி வச்சுருந்தோம்ல ஒரு பாத்திரம், அதே பாத்திரத்துலேயே நம்ம இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலந்து எடுக்கிறதுனால நமக்கு நல்லாவே சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூடவே மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கேப்சிகத்தில் பாதி அளவு வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பச்சை மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு தக்காளி பழம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். ஒரு கேரட் துருவி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வந்து கேரட் வந்து சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து காயப்பொடியும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தக்கன வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 டீஸ்பூன் அளவு வந்து சேர்த்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் வந்து ரொம்ப பொடியாக இல்லாமல் க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒருக்கா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் வந்து கலந்து வர மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நான் அதிகமாக சேர்க்கலை. இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் கூட நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வேண்டான்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள். இது கூடவே மல்லி இலை இருந்தாலும் கொஞ்சமாக சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து சுட்டு எடுத்துடலாம். நான் இங்கே ஆப்பச்சட்டி தான் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆப்பச்சட்டி தான் எடுக்கணும்னு கிடையாது. நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு நார்மலாக எந்த பேன் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பேன் கூட நீங்கள் இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து கடுகு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியாக சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கிறேன். வெள்ளை எள்ளு ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. நான் இங்கே ஃபஸ்ட்டு வந்து 2 கரண்டி அளவு வந்து மாவு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இதை வந்து மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லாவே வெந்து வந்துடும். நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இந்த மாதிரி திறந்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம இதை வந்து மூடி வச்சு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துட்டு ரொம்பவே பர்ஃபெக்டாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதில் வந்து பச்சை பட்டாணிலாம் சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போலவே நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தடுத்து செய்கிறதுனால நான் வந்து 1 ஸ்பூன் அளவு தான் வந்து மாவு சேர்த்துருக்கேன். நமக்கு வந்து சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பெருசாக செய்கிறத விட. இது போல் நிறைய வெரைட்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் நம்ம சேனலில் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரேசன் ரைஸில் பண்ண நிறைய ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் வந்து என்கிட்ட ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போலவே நம்ம எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசையை செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரியும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த டைமும் செஞ்சு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபிக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா வேறு எந்த சைட் டிஷ்ஷும் வேண்டாம். சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். டீயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு.
பச்சரிசி பச்சை பட்டாணி வச்சு இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இப்போ நான் இதுலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு வந்து பிச்சு காமிக்கிறேன் எந்த அளவு சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.